எல்னினோ நிலைமையினால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களாக அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, ரத்தினபுரி மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்கள் பதிவாகியுள்ளன. சுதேசி கோம்ப நாள் முழுவதும் உங்கள் மேனியை இயற்கையாக காத்திடுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான பிரதான நீர்மூலமான உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைவடைந்துள்ளது. இதனால் வளமை போன்று நீர் விநியோகத்தை முன்னெடுக்க முடியாமல் உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இன்று முதல் மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையில் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நீர்வளங்கள் சபை குறிப்பிட்டுள்ளது. நிலவும் வறட்சியினால் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் 35% குளங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் 16,000க்கும் அதிகளவான குளங்கள் நிர்வகிக்கப்படுகின்றன. அவ்வாறாயினும் அவற்றில் 65% குளங்களில் 25%க்கும் அதிகமான நீர்கொள்ளளவு காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறாயினும் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் குளங்களிலிருந்து நீரை பெற்று பயிரிடப்பட்ட 3,450 ஹெக்டேயர் வயல் காணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பெரும்போகத்துக்கு முன்னர் எதிர்பார்க்கப்படும் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாவிட்டால் எதிர்வரும் பெரும்போகத்துக்காக நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நீரை விநியோகிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவு 50%, நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சுமார் 35% காணப்பட்டாலும் நிலவும் வெப்பமான மற்றும் காற்றுடனான வானிலை காரணமாக இந்த நீர்த்தேக்கங்களில் இருந்து ஆவியாதல் மூலம் ஏற்படும் நீர் இழப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக அறுவடை மற்றும் ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தும் போது நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் அடுத்த மழைக்காலம் வரை தற்போது காணப்படும் நீரை முகாமைத்துவம் செய்ய முடியும். இந்த கலந்துரையாடலின் போது எல்னினோ நிலைமை தொடர்பில் அதிகளவு கவனம் செலுத்தப்பட்டது. உலகளாவிய முன்னறிவிப்புகளுக்கு அமைய கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை தற்போது சுமார் 3°C வரை அதிகரித்துள்ளது. இதனால் ஒரு சக்தி வாய்ந்த எல்னினோ நிலைமை உருவாகுவதற்கான சாத்தியக்கூறு 90%க்கும் அதிகமாக உள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலைமை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறு 97% உள்ளது. இலங்கையின் நிலைமையை எடுத்துக்கொண்டால் நமக்கு மழை குறைவதற்கு இன்னும் 1 மாத காலமே உள்ளது. நீர்த்தேக்கங்களின் நிலைமையை பார்க்கும் போது ஒட்டுமொத்த மகாவலி நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு தற்போது 50% வரை மட்டுமே உள்ளது. ஆனால் இது பிராந்தியத்துக்கு பிராந்தியம் மாறுபடும். இந்த நீர்த்தேக்கங்களில் இருந்து விநியோகிக்கப்படும் குடிநீரின் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? நாம் ஒரு விநியோக துண்டிப்புக்கு செல்ல வேண்டும் என வைத்துக் கொள்வோம். அப்போது அந்த பிரதேசத்திலே ஆபத்தை எதிர்கொள்கின்றோம் என்பதை உணர்ந்து அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடி ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நீர்த்தேக்கத்தில் நீர் வற்றியவுடன் நீர் விநியோகத்தை நிறுத்துவது முக்கியமானதல்ல. நீர் வழங்கல் சபையிடம் சரியான தரவுகள் இருக்க வேண்டும். முதன்மை நீர்த்தேக்கங்களிலிருந்து நாம் எவ்வாறு நீர் வழங்குகின்றோம்? நீர்ப்பாசனத்துறை அதை கேட்டு ஆபத்து இல்லை என்று கூறினால் அதை தவிர்க்கலாம். அடுத்து எந்த பகுதியில் ஆபத்து உள்ளது, அதற்கான திட்டம் என்ன, நீர் அறவே இல்லாத நிலை வந்தாலும் என்ன செய்வது என்ற எளிய திட்டம் இருக்க வேண்டும். மேலும் பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடி நீர் வழங்கல் சபை ஊடாக நீர் விநியோகிக்க முடியாத பகுதிகளை எப்படி சமாளிப்பது என்ற திட்டம் இருக்க வேண்டும். வறட்சியை எதிர்கொள்வதில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் யோசனை ஒன்றையும் ஜனாதிபதி இதன்போது வெளியிட்டார். நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கு 2 வேறுபட்ட விலைகள் இருந்தன. எனவே வயல்களில் பயிரிடப்படும் அனைத்து பயிர்களுக்கும் நெல்லுக்கு வழங்கப்படும் உர மானியத்துக்கு இணையான தொகையை வழங்க நாங்கள் உத்தேசித்துள்ளோம். அடுத்த பெரும்போகத்திற்குள் இதற்கான முடிவை விரைவாக எடுப்போம் என நான் நினைக்கின்றேன்.